ராமின் சம்பளம் முதலில் 10% அதிகரிக்கப்படுகிறது, பின்பு 15% அதிகரிக்கப்படுகிறது, இறுதியாக 20% அதிகரிக்கப்படுகிறது எனில் கடைசியாக அவர் வாங்கக்கூடிய சம்பளம் 7590 எனில் அவர் முதலில் வாங்கக்கூடிய சம்பளம் என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜ்ல இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா, இங்க 7590 கொடுத்துருவாங்க. அப்போ 7590 இன்ட்டு இங்க 10% அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 100 கீழ் 110. அதே மாதிரி இங்க 15% அதிகரிக்குது. அப்போ 100 கீழ் 115 இன்ட்டு இங்க 20% அதிகரிக்குது. அப்ப 100 கீழ் 120. இதை சால்வ் பண்ணோமா 5000 வரும். ஸோ இங்க அவர் 5000 சம்பளம் வாங்கியிருப்பாரு. 3 டைம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு கடைசியா 7590 வரும். ஒருவேளை இங்க இந்த இடத்துல 5000 கொடுத்துட்டு 3 டைம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவரோட சம்பளம் என்னவா இருக்குன்னு கேட்டாங்களா, இதே மாதிரி 5000 இன்ட்டு இங்க 100 கீழ் 110 போட்டோம். இங்க அப்படியே ஆப்போசிட்டா 110 கீழ் 100 இன்ட்டு இங்க 115 கீழ் 100 இன்ட்டு இங்க 120 கீழ் 100. இதை சால்வ் பண்ணுமா 7590 வரும்.